சாண்டில்யன் எழுதிய கடல் புறா அத்தியாயம் 31. வெற்றியின் வழி. பாலூர் சிறுவணிகர் வீதியில் இருந்த தன் விடுதியை அணுகியதும் அதுவரையில் இருந்த ஆபத்து நீங்கிவிட்டதென நினைத்து முக்காட்டை நீக்கிவிடலாம் என முதலில் யோசனை சொன்ன அமீர் தன் விடுதிக்கு எதிரே அரசாங்க வீரர்களின் 2 புரவிகள் நிற்பதையும் அந்த புரவிகளில் வந்த இருவர் தன் வீட்டு கதவருகில் சென்றதன்றி அவர்களில் ஒருவன் பெரும் சாவி ஒன்றை கதவின் துவாரத்தில் நுழைத்து பூட்டை திறக்க முயன்றதையும் கண்டு சற்றே எச்சரிக்கை அடைந்து, "பொறுங்கள் அனபாயரே, புரவியை இந்த பக்கத்தில் நிழலுக்காக ஒதுக்குங்கள்" என்று கூறி தானும் தன் புரவியை அனபாயன் புரவியுடன் சற்று பக்கவாட்டில் நகரவிட்டான். புரவிகள் 2ம் நகர்ந்து தனது விடுதியின் பக்கத்து விடுதி தாழ்வாரம் அடித்த நிழலில் ஒதுங்கியதும் தன் கூரிய விழிகளால் தன் வீட்டு முகப்பில் நடக்கும் காரியங்களை அமீர் கவனிக்கலானான். கவனிக்க அவன் முகத்தில் ஆச்சரியக்குறி படர்வதை அந்த இருளில் முழுவதும் கவனிக்க முடியாவிட்டாலும் அமீர் திடீரென கிளப்பிய என்ற ஒலியால் அவன் புத்தியில் பேராச்சரியம் குடிக்கொண்டிருப்பதை ஊகித்து கொண்ட அனபாயன், "எதை கண்டு ஆச்சரியப்படுகிறாய் அமீர்?" என்று வினவினான். "அதோ அவர்களை கவனியுங்கள்" என்றான் அமீர் மேலும் ஆச்சரியம் ததும்பும் குரலில். அமீர் விடுதி முகப்பில் பெரும் தாழ்வாரம் இருந்த போதிலும் அந்த 3ஆம் நள்ளிரவில் பிற்பகுதி சந்திரன் நன்றாக காய்ந்து கொண்டிருந்ததால் தாழ்வாரத்தின் இருட்டை சற்று மந்தப்படுத்தியே இருந்ததன் விளைவாக அமீர் விடுதி கதவருகே நடந்த நாடகத்தை நன்றாக பார்க்க முடிந்தது. அமீரின் இல்ல கதவை நோக்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து சென்ற இருவரும் தங்களைப் போலவே முக்காடிட்டிருந்ததையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டே அவர்கள் கதவை நோக்கி நகர்ந்ததையும் அமீர் எச்சரிக்கை செய்யும் முன்பாகவே நோக்கிவிட்ட அனபாயனின் புலிக்கண்கள் அவர்களில் ஒருவன் சாவி ஒன்றை எடுத்து பூட்டில் பொருத்தியதும் சிறிது ஆச்சரியப்பட்டே போனான். கதவோடு கதவாக பூட்டை இணைக்கும் வழக்கம் பாரதத்தில் கிடையாதென்பதையும் நாதாங்கி போட்டு தனி பூட்டும் தாளும் இடும் வழக்கமே உண்டென்பதையும் உணர்ந்திருந்த அனபாயன் அமீர் வீட்டு கதவிலே பூட்டு பொருத்தப்பட்டிருப்பதை அன்றுதான் கவனித்தானாகையால் சிறிது ஆச்சரியமே அடைந்தான். அப்படி பூட்டியிருந்தாலும் அந்த பூட்டை திறக்க அவர்களுக்கு சாவி ஏது என்பதும் அவனுக்கு விளங்காததால் அமீரின் பக்கம் திரும்பி, "அமீர், உன் விடுதியில் சில நாட்களாகவே விசித்திரங்கள் பல நடக்கின்றன" என்றான். அதை கேட்ட அமீர் அனபாயன் பக்கம் திரும்பி, "ஆம் அனபாயரே, இதோ வந்திருக்கும் மனிதர்களும் விசித்திரமானவர்கள்தான்" என்றான். "என்ன விசித்திரமாயிருக்கிறது அவர்களிடம்?" என்று அனபாயன் வினவினான். "வந்திருப்பவர்கள் கலிங்க வீரர்கள் அல்ல" என்றான் அமீர் திட்டமாக. "வேறு யார்?" அனபாயனின் குரலில் மேலும் ஆச்சரியம் ஒலித்தது. "அதுதான் புரியவில்லை. புரவிகள் கலிங்க வீரர்கள் புரவிகளே ஒழிய வந்திருப்பவர்கள் கலிங்க வீரர் அல்ல. ஆனால் என் வீட்டு பூட்டின் மர்மத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள்" என்று அமீர் விளக்கினான். "என்ன மர்மம் இருக்கிறது உன் வீட்டின் பூட்டில்?" என்று வினவினான் அனபாயன் மீண்டும். "அதோ பாருங்கள், அந்த மனிதன் பூட்டில் சாவியை சொருகிறானே ஒழிய முழுவதும் திருப்பவில்லை" என்று சுட்டி காட்டினான் அமீர். உண்மையில் சாவியை பூட்டிற்குள் கொடுத்த மனிதன் அதை வலப்புறம் பூராக திருப்பவில்லை. அதற்கு மாறாக பூட்டும் பாவனையில் இடப்புறமே அரைவாசி திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வந்தான். இதை கண்ட அனபாயன் கேட்டான், "பூட்டை திறக்கும் வழி இதுவா அமீர்?" என்று. "இல்லை அனபாயரே, பூட்டை திறக்க அவன் முயலவில்லை. ஏனென்றால் அது பூட்டல்ல" என்றான் அமீர். "பூட்டல்லவா?" அனபாயனின் ஆச்சரியம் பன்மடங்காக அதிகமாகிறது. "இல்லை அனபாயரே, அது பூட்டல்ல. கதவில் 2 துவாரங்கள் இருக்கின்றன. ஒன்றுதான் பூட்டு, மற்றொன்று தாளை திறக்க உள்ளிருக்கும் அடிமைகளை அழைக்கும் சிறு மணி. அந்த துவாரத்தில் சாவியை கொடுத்து மும்முறை திருப்பினால் உள்ளிருக்கும் மெல்லிய சாலகை நகர்ந்து பக்கத்து சுவரில் இருக்கும் மணி மீது தட்டும். அடிமைகள் கதவை திறக்க அது கட்டளை. இந்த சூட்சமத்தை இவன் எப்படியோ அறிந்திருக்கிறான்" என்று மளமளவென விளக்கிய அமீர், "புரவியை விட்டு இறங்கி இந்த நிழலிலே வாருங்கள், இவன் யார் என்று பார்க்கலாம்"
என்று கூறிவிட்டு தானும் புறவியிலிருந்து இறங்கி பக்கத்தில் இருந்த தாழ்வார இருளில் பதுங்கி பதுங்கி தன் வீட்டின் முகப்பை அடைந்தான். அனபாயனும் அமீரின் வழியை பின்பற்றி மெல்ல நடந்து வந்து பூட்டில் சாவியை கொடுத்து நின்றவன் மீது அமீர் பாய்ந்ததும் மற்றவன் கழுத்தை பின்னால் இருந்த வண்ணம் இறுக்க பிடித்து, பேசாதே, வாயை திறந்தால் கழுத்தை நிறுத்தி விடுவேன் என்று எச்சரித்தான். அனபாயன் கையில் சிக்கிக் கொண்டிருந்தவனிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. கழுத்து இறுக்க பிடிக்கப்பட்டதால் என்று மூச்சு திணறும் சத்தமே வெளிவந்தது. ஆனால் அமீரின் நிலை வேறு விதமாய் இருந்தது. சாவியை பூட்டி அடிமைகளை வரவழைக்க முற்பட்டவன் மீது பின்னால் இருந்து அமீர் மிகுந்த எச்சரிக்கையுடன் தான் தாவினான். அவன் யார் மீது தாவினானோ அந்த மனிதனும் அமீரை போல் அப்படி அதிக உயரமோ பருமனோ உள்ளவனும் அல்ல. ஆனால் அவன் மீது பாய்ந்த மறு வினாடி அமீர் தரையில் புரண்டு கொண்டிருந்தான். அமீரின் ராட்சச உருவத்தை திரும்பி பாராமலேயே கையின் வேகத்தால் தரையில் உருள வைத்த மனிதனை ஏறெடுத்து நோக்கிய அனபாயன் முகத்தில் வியப்பின் குறி பெரிதும் படர்ந்தது. அந்த இரவே தனக்கு அடுத்தடுத்து வியப்பை அளிப்பதற்காக ஏற்பட்டதவோ என்பதை நினைத்து நினைத்து பரவசப்பட்ட அனபாயன் தான் பிடித்திருந்த கழுத்தை விடுதலை செய்தான். மண்ணில் உருண்ட அமீர் கூட திடீரென பரம சந்துஷ்டத்துடன் எழுந்து தன்னை வீழ்த்தி அவனுக்கு தலை வணங்கி, இந்த நிசியில் நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்பப்பா, எப்படி ஏமாற்றி விட்டீர்கள் என்று மிகவும் பணிவும் வியப்பும் கலந்த குரலில் கூறினான். இரவிலும் சரி பகலிலும் சரி எனக்கு 2 கண்கள் பின்புறம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா அமீர் என்று கூறிய சீன கடலோடி அமைதி நிரம்பிய அந்த இரவில் பயங்கரமாக ஆனால் மிகவும் மெதுவாக நகைத்தான். அது தெரியும் குருநாதரே, ஆனால் வந்திருப்பது நீங்கள் என்பது எனக்கெப்படி தெரியும் என்று வினவினான் அமீர். பூட்டில் சாவியை நான் இடப்புறம் திருப்பியதை நீர் பார்த்திருக்க வேண்டுமே என்று கேட்டான் சீன கடலோடி. பார்த்தேன். இத்தகைய பூட்டுக்கள் சீனாவை தவிர வேறு இடங்களில் ஏது? கிடையாது. இந்த எச்சரிக்கை முறையும் நான் சொல்லிக் கொடுத்ததுதானே உனக்கு? ஆம். அப்படி இருக்க மீதியை நீயே ஊகித்து கொள்ள வேண்டியது தானே என்று விளக்கிய சீன கடலோடி, உள்ளே வா அமீர், நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிரம்ப இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு மீண்டும் 2 முறை சாவியை திருப்பவே கதவு திறக்கப்பட்டது. கதவு திறந்ததும் ஏதோ தான் அந்த வீட்டிற்கு எஜமானன் போல உள்ளே தாராளமாக நடந்த சீன கடலோடி 2-3 கட்டுகளை கடந்து முதல் நாள் தான் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட 3ஆம் கட்டின் பெரும் அறைக்கு வந்து சேர்ந்தான். வந்ததும் அடிமைகளை அழைத்து விளக்கை கொளுத்துமாறு உத்தரவிட்ட அந்த சீன கொள்ளைக்காரன் எந்தவித கவலையும் இல்லாத வதனத்துடன் அங்கிருந்த ஆசான ஒன்றில் சாய்ந்து கொண்டு, அனபாயரே, அமருங்கள், நாம் யோசிக்க வேண்டியது நிரம்ப இருக்கிறது என்றான். 3ஆம் ஜாமம் துவங்கிவிட்ட அந்த இரவு நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தலை போகும் காரியம் என்னவாயிருக்கும் என்பதை அறியாத அனபாயன் ஏதும் பேசாமல் அங்கிருந்த ஆசானத்தில் அமர, சீன கடலோடிக்கு சற்று பின்னடைந்திருந்த ஆசானத்தில் அவனும் வந்தவனும் மிகவும் பணிவுடன் உட்கார்ந்து கொண்டான். அறையில் அப்பொழுதும் தூங்கா விளக்கொன்று மெல்லிதாக எரிந்து கொண்டிருந்தாலும் அது போதாதென்ற காரணத்தால் சீன கடலோடியின் உத்தரவை தொடர்ந்து அடிமைகள் 2 பெரு விளக்குகள் 2 கொண்டு வர கட்டளையிட்ட அமீர் அந்த விளக்குகள் வந்து உள்ளே பேரொளி பரப்பியதும், மேற்கொண்டு என்ன தேவை குருநாதரே? சிறிது அரபு நாட்டு மது கொண்டு வரட்டுமா என்று மிகவும் பணிவுடன் வினவினான். மிக பெரும் அபாயத்தை விளக்கும் அறிகுறியோ வேறு எவ்வித உணர்ச்சியோ பிரதிபலிக்காமல் மிகுந்த அமைதியுடன் இருந்த முகத்தை 2 முறை அப்படியும் இப்படியும் ஆட்டி மது தேவையில்லை என்பதை உணர்த்திய சீன கடலோடி, மது இருக்கட்டும் அமீர், நாம் வந்த காரியத்தை முதலில் கவனிப்போம் என்றான். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். எந்த உத்தரவுக்கும் பணிய சித்தமாய் இருக்கிறேன். அமீரின் கேள்வியில் பயமும் பக்தியும் சொட்டியது. முதலில் வாசலில் உள்ள புறவிகளின் மீதிருக்கும் சீலையை எடுத்து மறைத்துவிடு. அவற்றில் கலிங்க சின்னங்கள் இருக்கின்றன என்றான் சீன கடலோடி. சரி என்றான் அமீர். பிறகு குதிரைகளை உன் கொட்டிலில் கட்டிவிடு என்று உத்தரவிட்டான் அஹூதா. புரிகிறது என்றான் அமீர்.
அமீருக்கு மட்டுமல்ல, அனபாயனுக்கும் விஷயம் தெளிவாக புரிந்தது. ஆனால் ஏதும் புரியாதவன் போல் கேட்டான். ஏது இந்த புரவிகள் உங்களுக்கு என்று. இங்கு அவசரமாக வர தேவையிருந்தது. வரும் வழியில் கலிங்க வீரர் இருவர் மரித்து மல்லுக்கு வந்தார்கள் என்று அஹூதா வாசகத்தை முடிக்காமலேயே விட்டான். அவர்களை குத்தி போட்டு விட்டீர்களா? அமீர் பயத்துடன் வினவினான். வீரர்களை குத்தினானா அல்லது கட்டி போட்டானா என்பதை அஹூதா சொல்லவில்லை. அது அத்தனை பிரமாதமான விஷயமில்லை என்பதற்கு அசட்டையுடன் கையை ஆட்டிவிட்டு, எப்படியானாலும் அவர்களால் நமக்கு தொல்லை இல்லை. நாம் கவனிக்க வேண்டியது நமக்கு முன்னால் உள்ள அபாயம் என்றான். அனபாயன் விழிகள் மெல்ல எழுந்து சீன கடலோடியை நோக்கின. புதிதாக என்ன அபாயம் நேரிட்டு விட்டது என்று வினவினான். நான் 2 மரக்கலங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் அஹூதா எதையோ வற்புறுத்தும் நோக்கத்துடன். அப்படியா என்றான் அனபாயன். இதோ இருக்கும் இந்த அடிமை எனது இன்னொரு மரக்கலத்தை நடத்துபவன் என்றான் அஹூதா தன் பின்னால் உட்கார்ந்திருந்த அந்த இன்னொரு சீனனை சுட்டிக்காட்டி. தட்டை முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் சிலையென உட்கார்ந்திருந்த அந்த சீனனை நோக்கிய அனபாயன், புரிந்து கொண்டேன் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தான். அடுத்தபடி பெரும் வெடி ஒன்றை எடுத்து வீசினான் அஹூதா. இவன் நடத்தும் மரக்கலம் இன்று கலிங்கத்தின் அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டது என்ற அஹூதா பளிச்சிட்ட தனது 2 விழிகளை அனபாயன் மீது நாட்டினான். அனபாயன் கண்களில் ஒரு வினாடி கவலையின் சாயை தோன்றி மின்னல் வேகத்தில் மறைந்தது. அதை கவனிக்க தவறாத சீன கடலோடி அனபாயன் அத்தனை அபாயத்திலும் உணர்ச்சிகளை பெரும் கட்டுக்குள் வைத்திருப்பதை எண்ணி பெரிதும் வியந்து, இவன் ஆள பிறந்தவன்தான், சந்தேகமில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லியும் கொண்டான். மனதில் ஓடிய எண்ணங்களை சிறிதும் வெளிக்கு மட்டும் காட்டாத அஹூதா அமீரை நோக்கி திரும்பி, சோதனை வியப்பில்லையா உனக்கு என்று வினவினான். இதில் வியப்பென்ன இருக்கிறது? வெளிநாட்டு மரக்கலங்களில் சரக்குகளை சோதனை செய்வது சுங்க அதிகாரிகள் வழக்கம்தானே என்றான் அமீர், அப்போதும் நிலைமையை சரியாக புரிந்து கொள்ளாமல். வழக்கம்தான், ஆனால் இன்றிரவு இந்த மரக்கலம் மட்டுமே சோதனை செய்யப்பட்டது என்று அஹூதா சற்று அழுத்தி சொன்னான். அப்படியா? இம்முறை அமீரின் குரலில் கவலை நிரம்பி நின்றது. ஆம் என்றான் அஹூதா. ஏன்? மீண்டும் வினவிய அமீரின் குரலில் நடுக்கமும் தொனித்தது. இம்முறை அஹூதா பதில் சொல்லும் முன்பு அனபாயன் பதில் கூறினான். அந்த மரக்கலம் புகார் செல்கிறது. சீன கடலோடியின் சிறு கண்கள் ஆச்சரியத்தால் அளவுக்கு அதிகமாக விகசித்தன. எப்படி தெரியும் உங்களுக்கு என்று வியப்புடன் வினவினான் சீன கடலோடி. நேற்று வரை புகார் செல்லும் மரக்கலம் எதுவும் துறைமுகத்திற்கு வரவில்லை. நீங்கள் 2 மரக்கலங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். எங்களை தப்புவிக்க ஒரு மரக்கலத்தை உபயோகிக்க நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். நானாயிருந்தால் அப்படித்தான் செய்வேன். அபாயம் நிரம்ப கிடப்பதால் 2 மரக்கலங்களில் ஒன்றை தான் நான் பலி கொடுப்பேன் என்று விவரித்தான் அனபாயன். இருக்கலாம், ஆனால் என் எண்ணம் சுங்க காவலர்களுக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் அஹூதா. புகாருக்கு செல்லும் சரக்குகளை அந்த மரக்கலத்தில் ஏற்ற நீங்கள் அனுமதித்திருக்கலாம் என்று அனபாயன் மேலும் சொன்னான். நன்றாக கவனியுங்கள். 2 அரசாங்கங்களை சேர்ந்தவர்கள், 2 அரச குடும்பங்களில் அரியணை ஏற தகுதியுள்ளவர்கள். பீமன் கையிலிருந்து நழுவியிருக்கிறார்கள். நழுவி பாலூரில் மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் தப்பி செல்ல வழி கடல் வழி ஒன்றுதான். அவர்கள் செல்லக்கூடிய துறைமுகம் புகார் ஒன்றுதான். எந்த மரக்கலம் புகாருக்கு செல்லுமோ அதில்தான் அவர்கள் தப்ப பார்ப்பார்கள். ஆகவே இன்றிரவிலேயே போலி வியாபாரிகளை விட்டு புகாருக்கு ஏதும் மரக்கலம் போகிறதா என்று பார்க்கிறான் பீமன். இரவு பகலாக கப்பலில் சரக்குகள் ஏற்றுவது புகாரில் சகஜம். ஆகவே புகாருக்கு செல்லும் ஏதாவது ஒரு மரக்கலத்தில் போலீஸ் சரக்கை ஏற்ற ஏற்பாடு செய்திருக்கிறான். உங்கள் உபத்தலைவர் தானே இவர்? இவரிடம் வந்த போலி வியாபாரிகள் சரக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். இவர் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஜாமத்தில் நாங்கள் அந்த மரக்கலத்தில் இருக்கிறோமா என்ற சோதனை நடந்திருக்கிறது. தன் விளக்கத்தை இந்த இடத்தில் சற்றே நிறுத்திய அனபாயனை
வியப்பு ததும்பும் கண்களுடன் நோக்கிய அகூதாவின் அடிமை, உண்மை, முக்காலும் உண்மை. வியாபாரிகள்தான் முதலில் சரக்கை கொண்டு வந்தார்கள். எனது கப்பல் புகார் செல்ல வேண்டுமென எஜமான் உத்தரவிட்டிருக்கிறார், ஏற்றுங்கள் என்றேன். அகூதா பக்தி நிரம்பிய கண்களை அனபாயன் மீது திருப்பினான். அனபாயரே, உமது அறிவு கூறியது. அந்த அறிவுதான் இப்பொழுது ஏற்பட்டுள்ள புது சிக்கலையும் அவிழ்க்க வேண்டும் என்று கூறிய அகூதா, இனி இவன் நடத்தும் மரக்கலத்தின் மீது சிங்கப் படகுகளின் பார்வை இருக்கும். அது மட்டுமல்ல, கடலோரம் எங்கும் காவலிடப்பட்டிருக்கும். கடலுக்கு செல்லும் கீழ்கோட்டை வாசலிலும் காவல் இரட்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உள்ள நிலை இதுதான். நாளை நிலை இன்னும் கடுமையாயிருக்கும் என்று சுட்டி காட்டினான். இதை கேட்டதும் மிக தெளிவான அமீரின் பார்வையிலும் குழப்பம் தெரிந்தது. அனபாயின் விழிகள் மட்டும் நிர்மலமாயிருந்தன. சற்று யோசனையால் அவன் நூதல் மட்டும் சிறிது சுருங்கி வரி கோடுகள் 3 குறுக்கே பாய்ந்து சென்றன. பல வினாடிகள் தலை தாழ்த்தி மௌனமாகவே இருந்த அனபாயன் கடைசியாக தலை நிமிர்ந்தான். அகூதா, நிலைமை அபாயமானதுதான். ஆனால் அபாயந்தான் வீரர்களின் போர் திறமையையும் சிந்தனை தெளிவையும் அளக்கும் கருவி. காலையில் இதற்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம். எப்படியும் நாளை இரவு பாலூரை விட்டு புறப்படுவோம் என்று திட்டமாக அறிவித்துவிட்டு அமீரை நோக்கி திரும்பிய அனபாயன், அமீர், குணவர்மர் எப்போது இங்கு வருவார் என்று வினவினான். இன்றிரவு 4ஆம் ஜாமத்தில் வருவார் என்றான் அமீர். எங்கு தங்க வைத்திருக்கிறாய் அவரை? குதிரை சாலை விடுதியில். என்ன, இப்பொழுது சென்றோமே அங்கேயா? ஆம், குதிரை சாலை பீமன் அரண்மனைக்கு அருகில் இருக்கிறதல்லவா? ஆகவே யாரும் அங்கு அவரை தேடமாட்டார்கள். அவர்களை அனுப்ப சொல்லி நீ குதிரை சாலை தலைவனிடம் சொல்லவில்லையே? பணியாட்களை பற்றி சொன்னேனே. கடாரத்தின் இளவரசர் பணியாளா? மண்டலாதிபதிகளும் பணியாட்களாக வேஷம் போடும் அவசியம் நேரிடத்தானே செய்கிறது. மற்ற அத்தனை பேர் மேலும் கலிங்க வீரர் கண்ணோட்டமிட்டிருக்க குணவர்மனை பற்றி மாத்திரம் தங்களுக்கோ கலிங்க வீரருக்கோ எந்தவித தகவலும் கிடைக்காத மர்மத்தை புரிந்து கொண்ட அனபாயன், சாதாரண சமயமாயிருந்தால் அமீரின் சாமர்த்தியத்தை பற்றி பெரிதும் பாராட்டியிருப்பான். ஆனால் ஆபத்து நிறைந்த அந்த சமயத்தில் அவன் மனம் அத்தகைய பாராட்டுதல்களை அள்ளி வீசும் நிலையில் இல்லை. ஆகவே, சரி அமீர், எல்லோரையும் காலையில் இந்த அறைக்கு திரட்டு. என் திட்டத்தை அதற்குள் முடிவு செய்கிறேன் என்று கூறிவிட்டு அமீரிடமும் அகூதாவிடமும் விடை பெற்று கொண்டு தன் அறைக்கு சென்றான். அனபாயன் வார்த்தைகளை கேட்ட அகூதாவின் முகத்தில் நம்பிக்கை ஏதும் துளிர்விடவில்லை. பீமனுடைய பெரும் காவலை உடைக்கும்படி அப்படி என்ன திட்டத்தை காலைக்குள் அனபாயன் வகுக்க முடியும் என்று எண்ணினான் அந்த சீன கடலோடி. ஆனால் காலையில் அவர்கள் கூடிய சில நிமிடங்களில் அவன் சந்தேகம் பறந்தது. அனபாயன் திட்டம் அத்தனை கச்சிதமாக இருந்தது. அமீரின் விடுதியிலிருந்து கிளம்பிய மரக்கலம் பாலூர் துறையிலிருந்து பாய்விரித்து பறக்கும் வரை ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் சமாளிக்க தக்கத்தும் சந்தேகத்திற்கும் இடம் கொடாததுமான பெரும் திட்டத்தை அனபாயன் வகுத்திருந்தான். அபாயமான திட்டம்தான், ஆனால் 100க்கு 90 வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு இது வழிதான் என்பதை அகூதாவே ஒப்புக்கொண்டான். அந்த திட்டத்தை படிப்படியாக அனைவர் முன்னிலையிலும் விவரிக்கத் தொடங்கினான் அனபாய குலோத்துங்கன்.